நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நேரா போயிடுங்க, நேரா போங்க. இந்த பக்கம். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் அந்த பக்கமா தான் போகணும். வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. ரகுராமன் பேரை கேட்டிருக்கியா? நான் தான் அவரோட பொண்டாட்டியாக போறேன். நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். என்கிட்டயே நீ விளையாடுறியா? அபிராமி, ரகு, நீங்களா? ஆமா, நானே தான். இப்ப நீ சொன்ன அந்த ரகுராமன் தான். நீ பயந்துட்டியா என்ன? ஆமா, நான் பயந்துட்டேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம பதறவே கூடாது. நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? வா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் தான் இது. அந்த கோயிலை பாத்தியா? எனக்கு பிடிச்ச கடவுள் தான் அங்க இருக்காரு. இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இல்லையா? இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னோட வாழ்க்கையில புதுசா ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் இங்க வந்து நான் பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு. நம்மளோட குடும்ப வாழ்க்கையும் அப்படியே இருக்கணும். எல்லாரும் அம்பாட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா முன்னாடி அங்க போயிட்டாரு. நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அங்க போனதுக்கு அப்புறம் தான் மோதிரத்தை மாத்தி ஆகணும். அதுக்குன்னு நல்ல நேரம் இருக்குல்ல. அதுக்கு என்ன, போலாம். ஒரு 2 நிமிஷம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்தீங்க சாமி கும்பிடலாம். எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்டிப்பா வரலாம், வருவோம். ஆனா நம்ம இப்போ நம்மளோட கல்யாணம் இங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து போக போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணுமா? ஆமா. எங்க வச்சு? இங்க வச்சுதான். என்னங்க இதெல்லாம்? மோந்திரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ண அந்த டைம்ல கல்யாணம் பண்ண போறோம். எந்த தடையும் வராது. அப்படின்னா அப்பா சித்தி எல்லாரும் அவங்களோட ஆசீர்வாதத்தை அப்புறமா வாங்கிக்கலாம் இல்லையா? ஆனா உன்னோட டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியுது. கல்யாணம்னு வரும்போது நம்ம மனசுக்குள்ள சில கான்செப்ட் வரதான் செய்யும். சொந்தக்காரங்க, கல்யாண மண்டபம், கல்யாண பந்தல், நகை நட்டு, கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலைங்க. நான் ஒன்னும் பிலாசபிலாம் அடிச்சு விடல. நீயே யோசனை பண்ணி பார்த்துக்கோ. எந்த ஒரு கல்யாணத்துக்கும் சாட்சியா வர மக்கள் கூட்டம் அது சினிமா தியேட்டர்ல வர ஆடியன்ஸோட கூட்டம் மாதிரி தான். காஸ்டியூம்ஸு, நகை, மேக்கப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகா இருக்கணும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அப்ப பார்த்தத சில பேர் மறந்துடுவாங்க. ஒரு சில பேர் அடுத்த படத்தை பார்க்குற வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மறந்துடுவாங்க. கல்யாண மண்டபத்திலையும் இதுதான் நடக்க போகுது. நம்ம கல்யாணம் ரிவ்யூஸ் எழுதுற கண்களுக்கு விருந்தாகணுமா என்ன? இல்ல எனக்கு மனைவியாக வர்றதுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்ல அபிராமி? இருந்தா சொல்லு. எனி அப்ஜெக்ஷன்? அதெல்லாம் இல்ல. எனக்கு சம்மதம். நிஜமா தான் சொல்றியா? அப்படின்னா வா.
கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. நேற்று சாயங்காலம் இதை நான் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணேன். உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக நானே உன் வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தேன். அப்பதான் எதர்ச்சியா நீ என்னோட பைக்குக்கு கை காட்டின. இதுதான் தெய்வத்தோட விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூரியனும் பிரபஞ்சமும் இஷ்ட தெய்வமும் இந்த இயற்கை சாட்சியா நான் இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறேன். பாரு, நம்மளோட ஊர்ல இருக்க ஆடிட்டோரியம் நல்லா இருக்குமா சுகுமாரா? ஒரு 10,000 பேர் உட்கார முடியும் இல்லையா? சடல அடிச்சு ஏசி தானே. பொண்ணோட கல்யாணத்தை அங்க வச்சு பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன். நல்ல யோசனை. அதா இருந்தா எல்லாராலையும் ஈஸியா வர முடியல. துபாயில இருந்தும் சவுதியில இருந்தும் வரக்கூடிய எல்லாருக்குமே ஏர்போர்ட்ல இருந்து வந்தா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஆடிட்டோரியத்துக்கு வந்துடலாம். அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற சண்டலடி ஏசி போட்ட ஆடிட்டோரியத்துல தான் உன் மருமகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சுகுமாரனுக்கு இது ஒரு பெருமை தானே? அப்படியா? பின்ன இல்லாமையா? ஒரு நிமிஷம். ஹலோ, சுப்பையன் அண்ட் சுப்பையன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ் தானே? நான் அம்பாட்ல இருந்து பிரபாரம் குரூப். ஓ குட் மார்னிங். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண மண்டபம், ஹாலு, கேட்டு, இந்த மாதிரி டெக்கரேஷன் சம்பந்தமான எல்லா ஒர்க்கையும் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். மேளதாளம், அதாவது நாதஸ்வரம் எல்லாத்தையும் நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்களா? ஏய், எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. சேனாய் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? கல்யாண தேதியா? டேட் இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். டேட்டை ஃபிக்ஸ் பண்ண உடனே உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். அப்புறம் நீங்க அட்வான்ஸ் வந்து வாங்கிக்கணும். நான் அப்புறமா கால் பண்றேன். இந்த கல்யாணம் கிராண்டா நடக்கணும். இந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா அது உங்க கம்பெனிக்கு ஒரு அந்தஸ்தா இருக்கும். ஓகே? ஓ, இப்ப அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். அப்புறம் சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது நம்ம மோகன கிருஷ்ணன் தான். இத பாருங்க, பருப்பு பாயசம் முத கொண்டு அதுல இருக்கும். அப்புறம் மீதி இருக்கிறது நகையும் ட்ரெஸ்ஸும். இங்க பாருங்க, மோதிரத்தை மாத்தி கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஏற்பாடு செய்யலாமே. போதாது, யாருக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. அதனாலதான் முன்னாடியே எல்லாத்தையும் நான் புக் பண்றேன். கல்யாண சேரிய காஞ்சிபுரத்துக்கு போய் நேரடியா வாங்கணும். அந்த விஷயத்துல சந்தேகமே இல்ல. இங்க பாருங்க, தங்கத்தை முன்கூட்டியே புக் பண்ணா அதுல லாபம் தானே.
சரியான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம் நான் சொல்ல வரேன். சுகுமாரா பாரு, என் பொண்ணோட கல்யாணம் இந்த ஊர்ல ஒரு சம்பவமா நடக்கணும். இந்த தேவி குளக்கரையில இருக்கிற எல்லா வீடுகள்லயும் என் பொண்ணு அபிராமி கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இவ எங்க போயிட்டான்னு தெரியலையே. அபிராமி வந்துட்டாளே. அவ ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்துட்டாள்ல. ரகு, அது சரி. நான் கால் பண்ணும்போது நீ ஏன் எடுக்கலன்னு இப்பதாமா எனக்கு புரியுது. ஐயோ, நீ ஏற வேண்டிய வண்டியில தான் ஏறி இங்க வந்திருக்க என் செல்ல குட்டி. இங்க பாரு ரகு, என் பொண்ணு கேரக்டர் உனக்கு புரிஞ்சிருக்கும்ல? அதான் என்னுடைய அபிராமி. வா வா, நீ வா. இதோ இங்க நிக்கிற சுகுமாரன சாட்சிய வச்சு நான் சொல்றேன். தம்பி ரகு, ஒரு குத்து விளக்கை ஏத்தி வச்சு பலமா இருக்கிற உன்னோட கைக்கு என் மகளோட கையை பிடிச்சி உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிரபாரம் குறிப்பால நிம்மதியா தூங்க முடியும். அப்படின்னா நீங்க இப்பயே போய் தூங்குங்க. என்னம்மா நீ சொன்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்பா அவ என்ன சொல்லிட்டு போற? ரகு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அபிராமி சொல்றா. எப்போ? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. எங்க வச்சு? குன்னம்பர கோவிலுக்கு முன்னாடி வச்சு. குன்னம் வரமா? அபிராமி கழுத்துல தாலியை பார்க்கலையா? அந்த ராஜசோமா ஆடிட்டோரியம் புக்கிங் என்ன பண்றது? கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கூப்பிட்டு சொல்லிடுங்க. சுகுமாரா, உன்னுடைய மருமகன் கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு, அத மறந்துடாத. அவனுக்கு கல்யாணங்கிறது ஒரு பொண்ணை வாழ்க்கை துணையா ஏத்துக்கிற சடங்குன்னு மட்டும் நினைக்கிறான். அதை கோலாகலமா அவன் நினைக்கல. அதை மறக்க வேண்டாம். அபிராமி என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அது வேற பாஷையில சொல்லணுமா என்ன? தோ சாட்சியை காட்டுறேன், பாருங்க. அபிராமி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ரகுக்கு உனக்கு இன்னைக்கு மோதிரம் மாத்திர ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா? இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எங்க எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? என்னடி நடந்துச்சு? உன்னோட அப்பா உன் கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல நீங்க எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கான பதில நான் சொல்லுவேன். நான் வேற யார் கூடயும் ஒன்னும் ஓடி போய் தாலி கட்டிட்டு வரல. அவர் தான் என்ன கூட்டிட்டு போய் தாலி கட்டினாரு.
யாரு? நான் தான். ரகு மாமா. ரகு, சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அபிராமி சொன்னது எல்லாமே உண்மை. நான் கட்டின தாலி தான் இவ கழுத்துல இருக்கு. நான் பண்ணது சரியா நீங்க கேட்டீங்கன்னா அது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பொண்ணோட கல்யாணம்ன்றது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. அது எனக்கு தெரியும். ஆஹா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் ஏன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ரகு? ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டு நாங்க கல்யாணம் பண்ணிருப்போம்ல. அதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நம்ம பணத்துல இருந்து ஒரு தொகைய கல்யாணம்ன்ற பேர்ல அந்த பணத்தை வீணாக்க கூடாது. ஆர்ப்பாட்டமா கொண்டாடப்படுற கல்யாணத்துக்கும் வரவேற்புக்கும் பங்கெடுக்கிறவங்க யாருமே கல்யாணமான தம்பதிகளை அவங்க திரும்பி கூட பார்க்க போறதே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போறவங்களே தவிர மனசு லெவல்ல ஆசீர்வாதம் பண்றவங்க தான் தேவை. எனக்கும் அபிராமிக்கும் ஆசீர்வாதம் பண்றவங்க நீங்க இருக்கீங்க, அது போதும்ல. சடங்குகளை சிம்பிளா பண்றது நல்லதுதான். ஆனா யாருக்குமே தெரியாம நீங்க போய் ரகசியமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கா? அது ஒரு குறும்புத்தனம்னு நினைச்சுக்கிட்டா போதும். அது இப்ப ஜஸ்ட் தாலி கட்டி தானே வந்திருக்காங்க, பரவாயில்ல. பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாம நமக்கு சௌகரியமான நாள்ல கல்யாணத்தை நடத்திடலாம். அதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்தை ஒரு ஆர்ப்பாட்டமா பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு வாழ்க்கை துணையா வர்றதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும். அதனால எனக்கு இதுவே போதும். அதுதான் இன்னைக்கு நடந்தது. இதுக்கப்புறம் எந்த சடங்கும் நீங்க நடத்த வேண்டாம். இங்க இருக்க பாட்டி, அருணோட அப்பா, அபிராமியோட ஒரே ஒரு அண்ணன், அப்புறம் எங்களோட ஃபேமிலிஸ், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் சொல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது பெரிய தப்பாயிடும். ஆமால்ல. இங்க பாரு ரகு, இந்த அம்பாட்டு குடும்பத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கல்யாண வைபோகம் நடக்கிறதா இருந்தது. அதுக்குன்னு ஒரு நீதி இருக்கு இல்லையா? இங்க பாருப்பா, ஊருக்காரங்க என்னதான் தப்பா சொல்லுவாங்க. உன்னோட அபிப்பிராயம் என்ன அபிராமி? அபிராமி, உன்னோட தாட்டையும் நீ சொல்லலாம். அதுக்கான சுதந்திரமும் உனக்கு இருக்கு, சொல்லு. என் வீட்டுக்கார அபிப்பிராயம் தான் என்னோட அபிப்பிராயமும். கல்யாணம்ன்றது கனவோ ஆடம்பரமோ இல்ல, அது பிரார்த்தனையோட பண்ண வேண்டிய ஒரு சடங்கு. எங்க 2 பேர் மனசுலயும் இருக்க ஒரு நல்ல உறவு தான் எங்களுக்கு பெருசு. இப்போதைக்கு நான் அதை மட்டும் தான் ஆசைப்படுறேன். வெரி குட், வெல் செட்.
நான் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். பருப்பு பாயசம்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு இருந்தேனே. 250 பவுனும் நகை, நாதஸ்வரம், தவளு, கச்சேரி, காஞ்சிபுரம் பட்டு, வீடியோ ஆடியோ எல்லாமே ஸ்வாஹா. இப்ப பாரு, சக்கரை போடாம ஒரு பிளாக் டீ. இதை குடிச்சிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். இருந்தாலும் இவ்வளவு பெரிய சதிய எனக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணினதில்லை. கோடீஸ்வரனுடைய சிம்பிளான கல்யாணம். நாளை பேப்பர்ல அந்த மாதிரி தானே நியூஸ் வரும். இத பாரு, நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா மகளோட கல்யாண நாள் அன்னைக்கு அவளோட புருஷனை அவளோட அப்பா ஒரே அடியில அடிச்சு கொண்டுட்டாருன்னு நியூஸ் வரும். தெரியுமா உனக்கு? ஒரு வெத்தலை பக்கையாவது தட்சணையா கொடுத்து என் கழுத்துல தாலியா கட்டுன்னு உன்னால சொல்ல முடியல பாத்தியா? என்ன இருந்தாலும் உனக்கு இருக்கிற ஒரே அப்பா நான் தானே. ஆனா நான் யோசனை பண்றதுக்கான டைம் கிடைக்கணும் இல்லையா? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே எனக்கு அவர் தாலி கட்டிட்டாரு. எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. இதுக்கப்புறம் அதையாவது கேட்கலாம் இல்லையா? உங்களோட பிளான் அனுசரிச்சு கல்யாணம் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்களா என்ன? ஐயோங்க பாருமா, ஏண்டி லூசு, கல்யாண செலவு மொத்தத்தையும் பார்வதி ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால. அந்த பணத்தை புடுங்கிறதுக்கு தானே சில டிராமாலாம் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா சின்னதா ஒரு கல்யாணம், எல்லாருக்கும் லிமிட்டடா சாப்பாடு, அப்புறம் குறைவான கூலிக்கு ஒரு நாதஸ்வர மேளம், இந்த மாதிரி எல்லா சடங்குகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல போடலான்னு இருந்தம்மா. உனக்கும் ஒரு % கொடுத்துருப்பேன். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டல்ல. மருமகன் எங்க போயிட்டான் உன்னுடைய புது புருஷன்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.